வாங்க குட்டீஸ், ஒரு அழகான கதை கேட்க ஆசையா இருக்கா? அப்போ என் பாட்டி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன், கேளுங்க செல்லங்களா. ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு மூலையில கண்ணுக்கே தெரியாத ஒரு அதிசயமான மாயத் தோட்டம் இருந்துச்சாம். அந்த தோட்டத்துல என்னென்ன கலர் பூக்கள் இருக்கோ அத்தனையும் பூத்து குலுங்குமா. ரோஜா, மல்லி, தாமரை, சாமந்தி, அடடா சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பூக்களும் அவ்வளவு வாசனை. எங்க பார்த்தாலும் வண்ணமயமா பச்சை பசேல்னு செடிகளும் கொடிகளும்னு பார்க்கவே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த தோட்டத்துல 3 நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. யார் யாருன்னு கேக்குறீங்களா? ஒரு குட்டி பன்றி, ஒரு சுறுசுறுப்பான பூனை, அப்புறம் ஒரு தலைகீழா தூங்கும் வவ்வால். முதல்ல நம்ம பன்றிக்குட்டி பத்தி சொல்றேன். அதோட பேரு பன்னி. அதுக்கு எப்பவும் சேத்துல பரண்டு விளையாட ரொம்ப பிடிக்கும். ஜில்லுன்னு இருக்குப்பா, இந்த சேத்துல உருளறது ஒரு சுகம் அப்படின்னு சொல்லி நாள் பூரா சேத்துல உருண்டு கபகபன்னு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யார்கிட்டயும் எந்த சண்டையும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. அடுத்தது நம்ம பூனைக்குட்டி. அதோட பேரு பூனி. அது ரொம்ப சுத்தமான பூனை. எப்பவும் தன்னோட உடம்ப நக்கி நக்கி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு குணம் உண்டு. எலி பிடிக்கிறதுல அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சத்தமில்லாம மெதுவா நடந்து போய் ஒரே பாய்ச்சல்ல எலிய பிடிச்சிடும். ரொம்ப தனிமையா இருக்க பிடிக்கும். யார் கூடவும் ரொம்ப ஒட்டாது. ஆனா பன்னிக்கும் வவ்வாலுக்கும் நல்ல நண்பன். மூணாவதா நம்ம வவ்வால். அதோட பேரு வவ்வி. அதுக்கு பகல்ல தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். தலைகீழா அப்படியே ஒரு மரக்கிளையில தொங்கிட்டு கூர்மையான கண்களால உலகத்தை பார்க்கும். எல்லாரும் வவ்வால பார்த்தா பயப்படுவாங்க. அடடா, இது ஒரு விசித்திரமான பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வவ்விக்கு பழங்கள் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாதுவான பாவம், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காத வவ்வாலது. இந்த 3 நண்பர்களும் அந்த மாயத் தோட்டத்துல அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு எந்த ஆசையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அப்பாடா, நம்ம வாழ்க்கையில என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நம்ம பன்னி எப்பவும் போல சேத்துல உருண்டு விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கலரான பட்டாம்பூச்சி அந்த பக்கம் பறந்து வந்துச்சு. அது எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்து வந்த பட்டாம்பூச்சி போல. அது பன்னி பக்கத்துல வந்து, ஹே பன்னி, உனக்கு தெரியுமா, இந்த காட்டுக்குள்ள ஒரு ரகசியமான இடத்துல ஒரு தங்கப்பழம் இருக்கான் அப்படின்னு சொல்லுச்சு. பன்னிக்கு ஒரே ஆச்சரியம். தங்கப்பழமா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. அந்த பட்டாம்பூச்சி, ஆமாம் பன்னி, அந்த பழம் சும்மா மின்னிக்கிட்டே இருக்குமாம். அதை சாப்பிட்டா உலகத்துல இருக்கிற எல்லா செல்வமும் கிடைக்கும்னு சொல்றாங்க. எல்லாரும் அந்த பழத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அதை தேடிதான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பறந்து போச்சு. பன்னிக்கு ஒரே குழப்பம். தங்க பழமா? செல்வம் கிடைக்குமா? அடடா, நம்ம கிட்ட இப்பவே எல்லாம் இருக்கே, அப்புறம் எதுக்கு செல்வம் அப்படின்னு முதல்ல யோசிச்சுச்சு. ஆனா அந்த பட்டாம்பூச்சி சொன்னது அதோட மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை அந்த பழத்தை சாப்பிட்டா இன்னும் நிறைய சேத்துல புரளாமோ, இன்னும் நிறைய சாப்பிட கிடைக்குமோ அப்படின்னு அதோட ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுச்சு. அது வரைக்கும் சந்தோஷமா இருந்த பன்னிக்கு புதுசா ஒரு ஆசை வந்துச்சு. பன்னிக்கு ஒரே இரவா தூக்கம் வரல. மறுநாள் காலையில அது நேரா பூனி கிட்ட போச்சு. பூனி அப்பதான் ஒரு எலிய பிடிச்சிட்டு பசியில சாப்பிட்டு முடிச்சிட்டு தன்னோட மீசைய சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. பூனி பூனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு பன்னி ரொம்ப ஆர்வமா கேட்டுச்சு. பூனி, என்ன பன்னி, ஏன் இவ்ளோ பரபரப்பா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. பன்னி பட்டாம்பூச்சி சொன்ன தங்கப்பழம் பத்தி பூனிக்கிட்ட சொல்லுச்சு. அந்த பழத்தை சாப்பிட்டா உலகத்துல இருக்கிற எல்லா செல்வமும் கிடைக்குமா, நம்மளும் போய் அதை தேடலாமா அப்படின்னு கேட்டுச்சு. பூனி யோசிச்சுச்சு. தங்கப்பழமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆனா ஒரு புது இடத்துக்கு போறது, புதுசா ஒரு சாகசம் பண்றதுனா எனக்கு பிடிக்கும். சரி, வவ்வி என்ன சொல்றான்னு கேப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் 3 பேரும் வவ்வி தூங்கிக்கிட்டு இருந்த மரத்துக்கிட்ட போனாங்க. வவ்வி அப்பதான் தூங்கி முடிச்சு கண்ண மெதுவா திறந்துச்சு. அதுக்கு பகல் வெளிச்சம் அவ்வளவா பிடிக்காது. பன்னி வவ்வி கிட்டையும் தங்கப்பழம் பத்தி சொல்லுச்சு. வவ்வி, நாம 3 பேரும் போய் அதை தேடலாமா அப்படின்னு கேட்டுச்சு. வவ்வி,
அடடா பண்ணி, என்னடா சொல்ற? நம்மகிட்ட இப்பவே எல்லாம் இருக்கே. இந்த அழகான தோட்டம், நல்ல சாப்பாடு, நம்ம 3 பேர் நட்பு, இது போதாதா? இந்த மாதிரி தங்கப்பழம், ரகசியமான செல்வம்னு சொல்றதெல்லாம் வெறும் கதை தான். சும்மா கண்டதைய நம்பி இல்லாத ஆசைய வளர்த்துக்காத. காட்டுக்குள்ள போறது ஆபத்தானது, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப நிதானமா எச்சரிச்சுச்சு. ஆனா பன்னிக்கு வௌவால் சொல்றது காதுல விழவே இல்ல. அதோட மனசு பூரா தங்கப்பழம் மேலதான் இருந்துச்சு. பன்னிக்கு வௌவால் சொன்ன அறிவுரை சுத்தமா பிடிக்கல. என்ன வவ்வி இப்படி சொல்ற? ஒருவேளை நிஜமாவே அந்த பழம் இருந்தா நம்ம வாழ்க்கை எவ்ளோ நல்லா இருக்கும், யோசிச்சு பாரு அப்படின்னு வவ்விய சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சுச்சு. பூனிக்கு ஒரு புது இடத்துக்கு போறது, புதுசா ஒரு சாகசம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால சரி வவ்வி, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு தானே வருவோமே, என்ன இருக்கு? ஒருவேளை நிஜமாவே அந்த பழம் கிடைச்சிட்டா நாம 3 பேரும் இன்னும் சந்தோஷமா இருப்போமல்ல அப்படின்னு வௌவால் கிட்ட கேட்டுச்சு. வவ்விக்கு நண்பர்களோட ஆசை புரியுது. அதுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. சும்மா இல்லாத ஆசைக்காக இருக்கிற சந்தோஷத்தை ஏன் இழக்கணும் அப்படின்னு யோசிச்சுச்சு. ஆனா நண்பர்கள் 2 பேரும் அவ்ளோ ஆசையா கேக்குறத பார்த்து கடைசியா சம்மதிச்சுச்சு. சரி, நான் உங்க கூட வரேன். ஆனா நான் சொல்றத நீங்க கேட்கணும். காட்டுக்குள்ள ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டுச்சு. பன்னிக்கும் பூனிக்கும் ஒரே சந்தோஷம். அடடே, வவ்வி சம்மதிச்சுட்டா அப்படின்னு குதிச்சாங்க. மறுநாள் காலையில 3 பேரும் தங்கப்பழத்தை தேடி காட்டுக்குள்ள கிளம்புனாங்க. பன்னிக்கு ஒரே குஷி, பூனிக்கு ஒரு சாகசம் பண்ண போறோன்னு ஒரு பரபரப்பு, வவ்விக்கு மனசுல ஒரு பயம், என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு யோசனை. அவங்க எப்பவும் இருக்கிற அழகான தோட்டத்தை விட்டு காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. காட்டுக்குள்ள போறதுனா சும்மாவா? அங்க என்னென்ன ஆபத்து இருக்கோ யாருக்கு தெரியும்? காட்டுக்குள்ள போறதுனா சும்மாவா? நம்ம பன்னி, பூனி, வவ்வி 3 பேரும் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அங்க என்னென்ன சவால்கள் காத்திருந்துச்சு தெரியுமா? முதல்ல பாதை சரியா தெரியல. அங்க இங்கன்னு முள்ளு செடிகள், அடர்த்தியான புதர்கள். பன்னிக்கு நடக்கவே கஷ்டமா இருந்துச்சு. அதோட குட்டி கால்கள்ல முள்ளு குத்திடுமோன்னு பயந்துச்சு. ஆனா தங்கப்பழ மேல இருந்த ஆசை அது முன்னாடி இழுத்துச்சு. வவ்விக்கு பகல்ல கண் அவ்வளவா தெரியாது. அதனால அது மரக்கிளையில தொங்கிக்கிட்டு மேலிருந்து வழி காட்டுச்சு. வலது பக்கம் திரும்புங்க, அங்க ஒரு பள்ளம் இருக்கு, கவனமா போங்க அப்படின்னு எச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பூனி தன்னோட சுறுசுறுப்பால முள்ளுச் செடிகளையெல்லாம் தாண்டி மெதுவா முன்னாடி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு இடத்துல அடர்ந்த மரங்கள் இருக்கிற ஒரு இருட்டான பகுதி வந்துச்சு. அங்க ஒரே சத்தம், ஏதோ ஒரு பறவை ஹூ ஹூ அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. 3 பேரும் பயந்து போனாங்க. அது ஒரு பெரிய ஆந்தை. அந்த ஆந்தை மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு 3 பேரையும் பார்த்து ஹூ ஹூ, எங்க போறீங்க குட்டீஸ்? இந்த காட்டுல தேவையில்லாம அலையாதீங்க, கண்டதைய நம்பாதே, கண்ணை மூடிக்கொண்டு போகாதே அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துச்சு. பன்னிக்கு ஆந்தை சொன்னது பிடிக்கல. இந்த ஆந்தை சும்மா பயமுறுத்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சும்மா போங்க வவ்வி பூனி, நமக்கு தங்கப்பழம் கிடைச்சா இந்த ஆந்தையெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா வவ்விக்கு ஆந்தை சொன்னது மனசுல அப்படியே பதிஞ்சுச்சு. கண்டதைய நம்பாதே, கண்ணை மூடிக்கொண்டு போகாதே அப்படின்னு அதுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஆனா பன்னி அவசரப்படுத்தினதால வவ்வி பேசாம போச்சு. 3 பேரும் ஆந்தை சொன்ன எச்சரிக்கையெல்லாம் கேட்காம ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. போக போக காடு இன்னும் அடர்ந்து இருட்டா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுச்சு. அதோ பாருங்க, வெளிச்சம் தெரியுது அப்படின்னு பன்னி ஒரே குஷியில கத்துச்சு. அவங்க அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்தாங்க. ஒரு பெரிய பாறைக்கு பின்னால இருந்து அந்த வெளிச்சம் வந்துச்சு. பாறைய தாண்டி பார்த்தா, அடடே, அங்க ஒரு சிறிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்தோட நடுவுல ஒரு குட்டி தீவு போல ஒரு செடி இருந்துச்சு. அந்த செடியில பளபளன்னு மின்னிக்கிட்டு தங்க நிறத்துல ஒரு பெரிய பழம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பழம் சும்மா தங்கத்தை வாரி கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அத சுத்தி ஒரு மெல்லிய தங்க நிற ஒளிவட்டம். பார்க்கவே அவ்வளவு அழகா, அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அது நிஜமாவே தங்கப்பழம்தான். பன்னிக்கு கண்ணுல ஒரே ஆச்சரியம், வாய பிளந்துச்சு. அடங்கப்பா, இது நிஜமாவே தங்கப்பழம்தான். நான் சொன்னேன்ல, இதுக்குதான் நாம இவ்ளோ தூரம் வந்தோம் அப்படின்னு ஒரே குஷியில கத்துச்சு. பூனிக்கும் அந்த பழத்தை பார்த்ததும் ஒரு ஆசை வந்துச்சு. அடடா, எவ்வளவு அழகா இருக்கு, இது நிஜமாவே ஒரு மாயப்பழம் போல இருக்கே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துச்சு. வவ்விக்கு மட்டும் ஒரு சந்தேகம், எப்படி ஒரு பழம் இப்படி மின்னும்? இது நிஜமாவே தங்கப்பழமா இல்ல வேற ஏதோ மாயமா அப்படின்னு யோசிச்சுச்சு. அதுக்கு ஆந்தை சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்துச்சு, கண்டதையும் நம்பாதே. ஆனா பன்னிக்கு அதெல்லாம் காதுல விழவே இல்ல. அதோட கண்ணு பூரா அந்த பழம் மேலதான் இருந்துச்சு.
தங்க பழத்தை பார்த்ததும் பன்னிக்கு ஒரே வெறி வந்துச்சு. அப்பாடா, இதத்தான் தேடி வந்தோம், இப்பவே போய் அதை எடுத்துடணும் அப்படின்னு துள்ள ஆரம்பிச்சுச்சு. குளத்தை சுத்தி ஒரு சிறிய மணல் பரப்பு இருந்துச்சு. அப்புறம் பழம் இருக்கிற தீவுக்கு போறதுக்கு ஒரு சின்ன பாலம் போல ஒரு மரத்தூண் இருந்துச்சு. பன்னி அந்த மரத்தூண் மேல ஏறி பழத்தை நோக்கி ஓட போச்சு. பன்னி, நில்லு, அவசரப்படாத அப்படின்னு வவ்வி கத்துச்சு. கொஞ்சம் நிதானமா யோசி, இந்த பழம் ஏன் இங்க தனியா இருக்கு, இத சுத்தி வேறேதும் ஆபத்து இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு வவ்வி சொல்லுச்சு. பூனிக்கும் வவ்வால் சொல்றது சரிப்பட்டுச்சு. அது தன்னோட கூர்மையான கண்களால அந்த மரத்தூணையும் அத சுத்தி இருக்கிற மண்ணையும் உன்னிப்பா கவனிச்சுச்சு. வவ்வி சொல்றது சரிதான் பன்னி, இந்த மரத்தூண் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, அதுல ஏதோ ஒரு கயிறு போல தெரியுது அப்படின்னு பூனி சொல்லுச்சு. ஆனா பன்னிக்கு அதெல்லாம் காதுல விழவே இல்ல. அதோட மனசு பூரா அந்த தங்கப்பழம் மேலதான் இருந்துச்சு. சும்மா பயப்படாதீங்க, இத பார்த்தா போதும் நம்ம வாழ்க்கை மாறிடும், நாம பணக்காரங்காயிடுவோம், அப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கத்திக்கிட்டே ஐயோ இந்த பழம் என் கைக்குள்ள வரணும் அப்படின்னு ஒரே ஆசையில இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வவ்விக்கும் பூனிக்கும் பழத்தை நல்லா கவனிக்கணும்னு தோணுச்சு. ஆனா பன்னிக்கு அந்த நிதானம் சுத்தமா இல்ல. பன்னிக்கு வவ்வால் சொன்ன எச்சரிக்கையோ பூனி சொன்ன சந்தேகமோ காதுல விழவே இல்ல. அதோட கண்ணு பூரா அந்த தங்கப்பழம் மேலதான் இருந்துச்சு. வேணா பன்னி, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு வவ்வி கடைசி ஒரு தடவை கத்துச்சு. ஆனா பன்னி அதை கேக்கல. நீங்க 2 பேரும் சும்மா பயப்படுறீங்க, நான் போய் பழத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தூண் மேல ஜம்ப்னு ஒரே பாய்ச்சலா குதிச்சுச்சு. அது மரத்தூண் மேல கால் வச்ச அடுத்த நொடி சப் அப்படின்னு ஒரு சத்தம். அதோட கால்கள் மரத்தூணண்டு அப்படியே ஒரு தளத்துக்குள்ள இறங்கிடுச்சு. ஐயோ அப்படின்னு பன்னி கத்துச்சு. அது ஒரு பெரிய கன்னி வெடி, அதாவது ஒரு வலை மாதிரி மரத்தூண் மேல மறைச்சு வச்சிருந்தாங்க. பன்னி கால் வச்சதும் அது அப்படியே சுருண்டு பன்னிய உள்ள இழுத்துச்சு. பன்னி தலைகீழா அந்த பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. அப்படியே அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு பன்னி கதற ஆரம்பிச்சுச்சு. அதே நேரம் பன்னி குதிக்கிற அவசரத்துல அந்த தங்கப்பழம் மேல அதோட மூக்கு பட்டுச்சு. பட்னு ஒரு சத்தம். அந்த பழம் அப்படியே சிதறிப்போச்சு. அது நிஜமான தங்கப்பழம் இல்ல, வெறும் பளபளன்னு இருந்த ஒரு பொம்மை பழம். யாரோ வச்ச மாய வலை. அடடா, இது ஒரு ஏமாற்று வேலையா அப்படின்னு பன்னிக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு. பன்னிக்கு ஒரே பயம், கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சுச்சு. அவசரப்பட்டு குதிச்சதால அது ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிச்சு. பன்னி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு ஐயோ காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கதற ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு ஒரே பயம். வவ்வி பூனி 2 பேரும் ரொம்ப பயந்து போனாங்க. பன்னி பன்னி என்ன ஆச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே பக்கத்துல வந்தாங்க. அவங்க 2 பேரும் பன்னி அவசரப்பட்டு குதிச்சதால அந்த வலைக்குள்ள மாட்டிக்கல. அவங்க கவனமா இருந்தாங்க. அடடா, நாங்க சொன்னா கேக்கலையே அப்படின்னு வவ்விக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா இப்ப பன்னிய எப்படியாவது காப்பாத்தணும். பூனி தன்னோட கூர்மையான நகங்களால அந்த வலை கயிறுகளை அறுக்க முயற்சி செஞ்சுச்சு. வவ்வி தன்னோட கூர்மையான பற்களால வலைய கடிச்சு இழுத்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வலைய அறுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பன்னி அந்த வலைக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுச்சு. பன்னிக்கு ஒரே வெக்கமா இருந்துச்சு. அதோட கண்ணுல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்க பேச்ச கேட்காம அவசரப்பட்டு குதிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுச்சு. பூனியும் வவ்வியும் பரவாயில்ல பன்னி, உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, அது போதும் அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. அப்ப பன்னிக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. அந்த தங்கப்பழம் வெறும் ஒரு ஏமாற்று வேலை. ஆசைப்பட்டு அவசரப்பட்டு குதிச்சதால அது ஆபத்துல மாட்டிக்கிச்சு. அதோட நண்பர்கள் அவசரப்படாம யோசிச்சு செயல்பட்டதால அவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. பன்னி, பூனி, வவ்வி 3 பேரும் அந்த மாய வலை இருந்த இடத்த விட்டு மறுபடியும் அவங்க தோட்டத்தை நோக்கி புறப்பட்டாங்க. பன்னிக்கு ஒரே வருத்தம். நம்மகிட்ட ஏற்கனவே எல்லாம் இருந்தும் நான் ஏன் இந்த தங்கப்பழத்துக்காக ஆசைப்பட்டேன், என் பேராசையால எவ்ளோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அப்ப வவ்வி சொல்லுச்சு, பன்னி, இது உனக்கு ஒரு பாடம். வாழ்க்கையில நமக்கு எது கிடைச்சாலும் அதுல சந்தோஷமா இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. முக்கியமா எதையும் ஆராயாம அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாது. குதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. பூனி, ஆமாம் பன்னி, நம்ம அழகான தோட்டம், நம்ம 3 பேரோட நட்பு, இதை விட பெரிய செல்வம் வேற என்ன இருக்கு? இந்த தங்கப்பழமெல்லாம் ஒரு மாயைதான். நிஜமான சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. பன்னிக்கு அப்போதான் நிஜமான அறிவுரை புரிஞ்சுச்சு.
நீங்க சொல்றது சரிதான் நண்பர்களே. நான் பேராசைப்பட்டு உங்க பேச்ச கேட்காம கண்ணை மூடிக்கிட்டு குதிச்சிட்டேன். இனிமேல் அப்படி செய்யவே மாட்டேன். நமக்கு கிடைச்ச இந்த அழகான வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. 3 பேரும் மறுபடியும் அவங்க அழகான மாய தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பன்னி எப்பவும் போல சேத்துல உருண்டு விளையாட ஆரம்பிச்சுச்சு. பூனி எலி பிடிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. வவ்வி தலைகீழா தூங்கி பழங்கள் சாப்பிட்டுச்சு. அவங்க 3 பேரும் தங்கப்பழத்தை தேடி போனத ஒரு மறக்க முடியாத பாடமா எடுத்துக்கிட்டாங்க. குதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணுங்கிற பாடத்தை பன்னி நல்லாவே கத்துக்குச்சு. பேராசைப்படாம கிடைச்சதுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், நமக்கு என்ன இருக்கோ அதுல சந்தோஷமா இருக்கணும். பேராசைப்படக்கூடாது. அப்புறம் எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு அப்புறமா தான் செய்யணும். கண்டதையும் நம்பி கண்ணை மூடிக்கொண்டு குதிச்சா ஆபத்து தான். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம். சரியா செல்லங்களா?